இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய வருமான வரி சட்டம் 2025 அது வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது வந்து எப்போ நடைமுறைக்கும்னா, ஏப்ரல் 1, 2026 வரும் நண்பர்களே பாருங்கள். தற்போதைய வருமான வரி சட்டம் கடந்த 1961ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. காலத்துக்கு ஏற்ப இந்த சட்டத்தை மாற்றத்தை கொண்டு வருவதால் பல்வேறு சட்டப்பிரிவு மற்றும் வார்த்தைகளை எளிமைப்படுத்துவதற்காக இந்த ஆண்டு புதிய வருமான வரி மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அதன்படி புதிய வருமான சட்டம் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. 64 ஆண்டுகள் பழமையான வருமான சட்டத்தை மாற்றாக கொண்டு வரப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து தனி நபர் வருமான வரி விலக்கு வந்து உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 12 லட்சம் வரையான ஆண்டு வருமானத்துக்கு வரி கிடையாது. வருமானம் ஈட்டும் தனிநபர்களின் கைகளில் அதிக பணம் புழக்கம், அவர்கள் அதிக அளவில் பொருட்களை வாங்குவதால் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி உயரும். எது உயரும் கேட்குறாங்க, உள்நாட்டு உற்பத்தி உயரும் சொல்லியிருக்காங்க நண்பர்களே. பாருங்கள், ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்காங்க. மேலும் புதிய வருமான வரி சட்டத்தின் ஒரு அங்கமாக அந்த பாருங்கள், வருமான வரி சட்டத்தில் ஒரு அங்கம் தான் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு. ஓகேங்களா, முன்னாடி வந்து 4ஆக இருந்திருக்கும், இப்போ 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? செப்டம்பர் 22ஆம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் சிகரெட்டு மற்றும் ஜிஎஸ்டியுடன் கூடுதல் வரி விதிக்க புதிய சட்டம் கொண்டு வரப்பட உள்ளது. பான் மசாலா புகையிலை பொருட்களுக்கும் மீது ஜிஎஸ்டி வரி கூடுதலாக கொண்டு வர இருக்காங்க நண்பர்களே. சுங்க வரிகளை எளிமைப்படுத்த உள்ளதாகவும் மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். முரண்பாடான கணக்கு தக்கல் வருமான வரித்துறை நோட்டீஸ் போட்டிருக்காங்க. பாருங்கள், ஏற்கனவே தாக்கல் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுடையது செலவு முறை மற்றும் குடும்ப செலவு பணம் ஆகியவை முரண்பாடாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எந்த ஆர்டிக்கல்னால் வருமான வரி சட்டத்தின் 142 1வது பிரிவின் கீழ் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நண்பர்களே. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், யார் பேசியிருப்பாங்கன்னா பிரதமர் தான் பேசியிருப்பாங்க. அதாவது இப்போ மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நூற்றாண்டு நிறைவு விழாவில் நேற்று எங்கே நடந்துச்சு? உத்தரப்பிரதேச லக்னோவில் நடந்துச்சு. 65 ஏக்கர் பரப்பு 230 கோடி செலவில் 3 தலைவர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலவு வச்சுருக்காங்க. பாருங்கள், அங்கு வாஜ்பாய், ஜனசங்க தலைவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாய, ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆகிய தலா 65 அடி உயர வெண்கல சிலைகள் திறக்கப்பட்டுள்ளன. இப்போ பாருங்கள், 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு 25 கோடி பேருக்கு மட்டுமே சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கிடைத்துள்ளன. ஆனால் இன்று 95 கோடி பேருக்கு கிடைத்து வருகிறதுன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் பாதுகாப்பு தொழில் வளர்த்தடம் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கு உலக புகழ் பெறும் நாள் வெகு தொழில் இல்லைன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பேசுகிறார்களே. நண்பர்களே பாருங்கள், மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்று உணவுப் பொருட்களை விற்பதற்கு உரிமம் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உரிமம் வந்து இப்போ பெறணும் அப்படின்னு இருக்காங்க. பாருங்கள், உரிமம் எப்படி பெறலாம்னா ஆன்லைனில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அதனை வந்து புதுப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாருங்கள், இது வந்து யார் செய்யணும்? உணவு பாதுகாப்புத்துறை வந்து சொல்லியிருப்பாங்க நண்பர்களே. டீ சமோசாவுக்கும் அது வந்து பொருந்தும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மோட்டார் சைக்கிளில் சென்று டீ பிஸ்கட் விற்பனை செய்வர்களுக்கும் இந்த உரிமம் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அது போக இடியப்பம் போன்ற காய்கறிகள், பழங்கள், வடை, சமோசா, கேக் வகை, பஞ்சு முட்டை, அதிரசம், முறுக்கு, இட்லி மற்றும் தோசை மாவு, மிட்டாய் வகைகள், பழச்சாறு, ஊறுகாய், அப்பம், இது அனைத்துக்குமே என்ன உரிமை பெறன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. புதுசாக வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க நண்பர்களே. யாருன்னா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை இணையதளத்தை பார்க்க தடை விதிக்க வேண்டும் சொல்லிட்டு மத்திய அரசுக்கு ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு.